ரசகுல்லா செய்ய தேவையான பொருட்கள்: 1 லிட்டர் பால், 200 கிராம் சர்க்கரை, 2 லெமன் புழிஞ்சு வச்சிருக்கேன். அது வந்து பால் தெரிய வைக்க 2 லெமன். ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. பாலை காய்ச்சி ஒரு பாத்திரம் வச்சு அதில் நான் எடுத்து வச்சுருக்கேன் 1 லிட்டர் பால் அதில் ஊற்றி நல்லா காய்ச்சிடுங்க. நல்லா கிண்டி விடுங்க, இல்லைன்னா அடி உக்காந்துரும். நல்லா கிண்டி விட்டுனே இருங்க. நல்லா பால் கொதிச்சு வருது பாருங்க, சூப்பரா. நல்லா நம்ம பால் நல்லா கொதிச்சு வர நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த லெமன் ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெமன் அதில் விட்டிங்கன்னா பால் நல்லா திரிஞ்சு போயிடும். லெமன் அதில் ஊற்றிடுங்க. பால் நல்லா திரிஞ்சு வருது. பாருங்க, நல்ல பால் திரிஞ்சு வருது. நல்லா நம்ம ஒரு மெலிஸ் துணியை எடுத்து அதில் நல்லா ஒரு ஹோல்ஸாக இருக்கும் ஒரு பாத்திரம் எடுத்துக்கினா கூட பரவாயில்ல. அதில் அந்த துணியை போட்டு நல்லா மேலே நம்ம எடுத்து வச்ச பாலை அதில் ஊற்றிடலாம். நல்லா ஊற்றி நல்லா கிண்டுங்க. அந்த லெமன் ஃப்ளேவர் போகணும். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்குங்க. அது நம்ம பன்னீர் சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு பாருங்கள். நல்ல சுத்தமான தண்ணியாக இருக்கட்டும். அந்த தண்ணியை ஊற்றி நல்லா கிண்டி அலசி எடுத்துக்கணும். அது அப்போ தான் அந்த லெமன் ஃப்ளேவர் போகும். பாருங்க, நல்லா அலசி எடுத்துக்குங்க. நம்ம சரியாக அலசாமல் விட்டோம்னா அந்த லெமன் ஃப்ளேவர், அந்த புளிப்பத்தன்மை வந்து அப்படியே இருக்கும் அந்த ரசகுல்லாவில். பாருங்க, நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க அந்த தண்ணியை. நம்ம ஏன்னா சில் தண்ணி ஊற்றுனால ஹீட் இருக்காது, கை சுடாது. நல்லா புழிஞ்சு எடுத்துக்குங்க. நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. பாருங்க, நல்லா நான் சூப்பராக புழிஞ்சு எடுத்துட்டேன் பாருங்க. இது ஒரு அரை மணி நேரம் மாதிரி நல்லா தொங்க விட்டோன்னா, கட்டி தொங்க விட்டோன்னா தண்ணி எல்லாம் வடிஞ்சு வந்துடும். நல்லா ஒரு அகலமான தட்டு வச்சு நம்ம புழிஞ்சு எடுத்த பன்னீரை அதில் போட்டுக்கலாம். பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க பன்னீர். நம்ம வீட்லேயே அழகாக பன்னீர் ரெடி பண்ணிடலாம். ரசகுல்லா மட்டும் கிடையாதுங்க, மற்ற எந்த ஃப்ளேவர் எது செய்யணும் பன்னீர் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெஷ்ஷான பன்னீர். கடையில எல்லாம் வாங்கினா ஸ்டாக்கில் ரொம்ப நாளைக்கு இருக்கும். இல்லை நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்து கொஞ்சம் திருந்தான் இருக்கும். நல்லா பிசைய நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. கொஞ்ச நேரத்துலேயே நம்ம வீட்டில் சூப்பராக ரசகுல்லா ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி வந்திருக்கு மாவு, சப்பாத்தி மாவு மாதிரி வந்துருச்சு பாருங்கள். நல்லா ஒரு சின்ன சின்ன பாலாக நல்லா உருட்டி எடுத்துக்குங்க. இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். சூப்பரான ஒரு டிஷ்ஷு. இது கடைக்கு போய் வாங்கணும்லாம் அவசியம் இல்லை, நம்ம வீட்டிலே கொஞ்சம் நேரத்தில் ரெடி பண்ணிடலாம். நல்லா உருட்டி ஒரு தட்டில் எடுத்துக்குங்க. ஒரு பாத்திரம் வச்சு 1 லிட்டர் தண்ணி 1 லிட்டர் தண்ணி ஊற்றிங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரை 200 கிராம் சர்க்கரை
1 லிட்டர் பால்னா 200 கிராம் சர்க்கரை போதுங்க. அதுக்கு 1 லிட்டர் தண்ணி. சிரப்பு நல்லா கொதிச்சு வரணும். அஞ்சு நிமிஷம் ஹை டீமில் இருக்கணும். சூப்பராக கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஜீரா பாகு, நம்ம உருட்டி வச்சுருக்க ரசகுல்லா ஒன்று ஒன்றா அது உள்ளே போட்டுடலாம். அஞ்சு நிமிஷம் நல்லா ஹை டீமில் வைங்க. 10 நிமிஷம் இதமான டீமில் வைங்க. பாருங்கள் நல்லா சூப்பராக கொதிச்சு வந்துடுச்சு. 10 நிமிஷம் ஸ்லோவில் வைங்க. இது டபுள் ஆகிடும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க ரசகுல்லா. ஒரு பவுலில் மாற்றிடுங்க. நம்மளோட சுவையான ரசகுல்லா தயார். Whatever. Please, sir, I want to reach 1 million.